உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாத பலன்களாகப்பட்டது மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த மீன ராசிக்கு இப்போ இந்த மாத கிரக அடைவுகள் எப்படின்னா, மீன ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறாங்க. அந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஜூன் மாதம் 1ஆம் தேதி பெயர்ச்சியாகி மேச ராசிக்கு வர்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. ரிஷபராசியில சுக்கிரன், சூரியன், புதன் இவர்களோடு குரு பகவான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. மிதுன ராசிக்கு ஜூன் மாதம் 12ஆம் தேதி சுக்கிர பகவான் பயிற்சி ஆகிறாரு. ஜூன் மாதம் 14ஆம் தேதி புதன் பகவான் பயிற்சி ஆகிறாங்க. ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் பயிற்சி ஆகிறாங்க. கன்னியில கேது பகவான், அதுபோக கும்பத்துல சனி பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்ப இந்த மாத கிரக அடைவுகள் ஆகப்பட்டது மீன ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குமா, சாதகமான பலனை கொடுக்குமா, பாதகமான பலனை கொடுக்குமா அப்படின்னா, 2 விதமான பலனும் கலந்து இருக்குது மீனராசிக்காரங்களுக்கு. முதல் நல்ல பலன் என்னன்னா, 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறது. செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறது. 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சியாக இருக்கிறது. 4ஆம் இடத்துல புதன் பகவான் ஆட்சியாக இருக்கிறது. இது இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நல்ல பலன்கள். அப்ப உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி, பாக்யாதிபதி, உங்களுக்கு தனாதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருப்பது யோகம். யோகமா இல்லைங்களா? கண்டிப்பா யோகம்தான். அப்போ அந்த பாக்யாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பார். நம்ம எவ்வளவோ பிரச்சனையில வாழ்ந்துட்டு வரோம், அந்த பிரச்சனைகள் தீராமல் இருக்குது, அந்த பிரச்சனைகள் வளர்ந்துட்டே போயிட்டு இருக்குது. அந்த பிரச்சனையினால நாம் மேல உள்ளவங்க கீழே போயிட்டு இருக்கிறோம். நல்ல முடிவே இல்லாமல், அதனால நல்ல சந்தோஷம் இல்லாமல், நல்ல மனநிலை இல்லாமல், குடும்பத்தில் ஒரு நல்ல நிம்மதி இல்லாமல் போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல முடிவு இப்ப கிடைக்கும். அது போக உங்களுடைய வளர்ச்சிக்கு இந்த 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் பேருதவியாக இருப்பார். அப்ப அந்த உதவி மூலியமாக கண்டிப்பாக மீன ராசியில பிறந்த நீங்கள் அந்த செவ்வாய் பகவானின் உதவியோடு நீங்க வாழ்க்கையில படிப்படியாக உயர்வதற்குண்டான அந்த கஷ்டத்திலிருந்து மேல ஒரு நல்ல பாதையில இருக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். இது போக உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் ஆட்சி. அப்ப இந்த 3ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான்னா, அந்த 3ஆம் இடத்து அதிபதினா முயற்சி ஸ்தானம். அப்ப இந்த முயற்சி ஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருந்துட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது நம்ம சாதிக்கணும், சம்பாதிக்கணும், உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல எந்த விதமான முயற்சிகள் எடுத்தாலும் அந்த சுக்கிர பகவான் இங்க இருக்கிறதுனால அந்த முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பு முனையை உருவாக்கும். இதுவும் அந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் தான். அதே சமயத்துல ஜூன் மாதம் 14ஆம் தேதி புதன் பகவான் பயிற்சியாகி மீனராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போயிடுவாங்க. அந்த 4ஆம் இடத்துல அந்த புதன் பகவான் ஆட்சி. அப்ப 4ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்தில் ஆட்சி பெறுவதால் என்ன நடக்கும்னா, இந்த சமயத்துல மாணவ மாணவியர்களுக்கு உயர்கல்வி, அந்த உயர்கல்வி கண்டிப்பாக அவங்க எண்ணியபடி நடக்கும். இல்லைன்னா உயர்கல்வியில் அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. அப்ப அவங்க எந்த காலேஜ் ஆசைப்படுறாங்களோ, எந்த ஸ்டேட்ல போய் சேரும்னு நினைக்கிறாங்களோ, எந்த நாட்டுல போய் சேரும்னு நினைக்கிறாங்களோ, இதற்கு உண்டான செலவுகளை நீங்கள் செய்து உங்களை மக்களை நீங்கள் திருப்திப்படுத்தக்கூடிய
திருப்திப்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகும். உங்க மக்களும் உங்களால் திருப்தி அடைவார்கள். அப்ப அவங்களுடைய எதிர்காலத்துக்கு இன்னைக்கு போட்ட விதை அவங்க போய் ஒரு காலேஜில் சேர்றது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த புதன் பகவான் ஆட்சி ஆகிறதுனால அங்கே 4ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்திலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த 14ஆம் தேதிக்கு மேல இந்த மீன ராசியில பிறந்த மாணவ மாணவிகளுக்கு நல்லது நடக்கும். அதுபோக வெளிநாட்டுக்கு போறவங்க, வெளிநாட்டுல வேலை தேடி போறவங்க, இவங்களுக்கும் நல்லா இருக்கும். அதுபோக வெளிநாட்டுல இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதுல திருப்தி இல்லாமல் கடன்பட்டு கஷ்டப்பட்டு அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறவங்க, வேலைக்கு போய் சேர்ந்து அந்த வேலையிலுமே திருப்தி இல்லாமல், அந்த வேலையில எவ்வளவு செஞ்சாலும் நல்ல பேர் வாங்க முடியாமல் அடுத்த கம்பெனிக்கு மாறும்னு நினைக்கிறவங்க, அவங்க எல்லாத்துக்குமே இந்த பீரியட் ஒரு நல்ல பீரியட். இது போக பாத்தீங்கன்னா இப்ப இந்த 7.5 சனி, இது 2ஆம் சுத்து 7.5 சனி வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த 2ஆம் சுத்து 7.5 சனி அப்படிங்கிறது வளர்வது. அப்ப அந்த வளர்ச்சிங்கிறது எப்படி இருக்கும்னா, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மாறி போறது, ஒரு பிசினஸ் பண்றது, அதுல நம்ம சம்பாதிக்கிறது, அதுல சொத்து வாங்குறது. 2வது பக்கம் இந்த பிசினஸ் வளர்ச்சி அடைய செய்யறது, அந்த பிசினஸ் டெவலப் பண்ணி கொடுக்கறது, அதுல நம்ம முட்டுவலி போட்டு அதை பெருசாக்குறது. இந்த மாதிரி விஷயத்துக்கு அந்த 2ஆம் சுத்து 7.5ங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இப்போ மீனராசிக்காரங்க 7.5 சனியில் இருக்கிறாங்க. இதுல 2ஆம் சுத்து 7.5ல் இருக்கிறவங்க அவங்க வளர்வதற்குண்டான வாய்ப்பே இருக்குதோ இல்லையோ, கண்டிப்பாக அவங்க கீழே போவதற்குண்டான வாய்ப்பு இல்லை. அப்ப இது போக பாத்தீங்கன்னா இப்ப அவங்க ஜென்மத்திலே ராகு பகவான் இருக்கிறதுனால நீங்கள் திருமண விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்கும் போது பார்த்து முடிவெடுங்க. அது போக மீனராசிக்காரங்க இன்னைக்கு திருமணம் செய்யறாங்கன்னா 7.5 சனி உள்ள பெண்ணை கல்யாணம் பண்ண வேண்டாம், 7.5 சனி உள்ள மாப்பிள்ளையை பார்க்க வேண்டாம். அப்ப அந்த 7.5 சனி இல்லாமல் இருக்கக்கூடிய மாப்பிள்ளையை பாருங்க, திருமணம் செய்யுங்க, நல்லா இருப்பீங்க. ஏன்னா இப்ப உங்களுக்கே 7.5 சனி இருக்குதுன்னா, நீங்களும் 7.5 சனி உள்ளவங்களையோ, அர்த்தாஷ்டம சனி உள்ளவங்களையோ, அஷ்டம சனி உள்ளவங்களையோ இப்படி பார்த்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனையாகத்தான் முடியும். அந்த டயத்தை மட்டும் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அந்த திருமணத்துக்கு உண்டான முயற்சி எடுங்க. அது போக பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல நீங்க எல்லாத்துடைய பேச்சையும் கேட்க வேண்டாம். உங்களுக்குன்னு ஒரு ஆசான், ஒரு குருமார்கள் இருப்பாங்க. இன்னைக்கு உங்களுக்குன்னு உங்களை வழிநடத்துறவங்க இருப்பாங்க. அவங்களுடைய பேச்சை கேட்டு முடிவெடுங்க. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த பீரியட்ல உங்களுக்குன்னு எடுக்கக்கூடிய முடிவுகளை நீங்களாக இப்ப எடுக்காதீங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரர்கள் இந்த பீரியட்ல கண்டிப்பா ஒரு சைடுல நல்லா இருக்குது. இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிற சைடுல கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது. அது ராகு பகவான் இருக்கிறதுனால அந்த குழப்பங்கள் வந்துட்டு இருக்குது. அந்த குழப்பங்களை தேடி கலைந்து கொள்ளுங்கள். அப்ப டோட்டலா அந்த அந்த குழப்பத்திலே இருந்தாலுமே உங்களுக்கு டென்ஷன் ஆகும், குழப்பமாகும், பிரச்சனையாகும், இந்த மாதிரி விஷயமெல்லாம் நடக்கும். அந்த குழப்பத்திலிருந்து கொஞ்சம் வெளியில நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், என்ன செய்ய போறோம், நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முயற்சி பண்ணுங்க, முடிவு பண்ணுங்க. 2வது பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல மீன ராசிக்காரர்களாகப்பட்டது வணங்க வேண்டிய தெய்வம் எடுத்துட்டீங்கன்னா அதே குரு பகவானை வணங்குவாங்க. அது போக சனி பகவானை சனிக்கிழமை நாளில் வணங்குவாங்க, குரு பகவானை வியாழக்கிழமை நாளில் வணங்குவாங்க. கண்டிப்பாக அந்த ஆலங்குடிக்கு ஒரு முறை போயிட்டு வர்றதும் நல்லதுதான். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஜென்ம ஜாதகத்தையும் உங்க ஜாதகத்துல அமைந்திருக்கக்கூடிய கிரகங்கள் அதுதான் உங்களுடைய தலையெழுத்தை மாற்றும், உங்களை வழிநடத்தும். அப்ப அந்த கிரகங்கள் சாதகமா பாதகமானு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.